ஸோ நமக்கு தேவையான ஷாப்ஸில் வந்து இந்த ஷிகாரா வந்து நம்மளை நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி நம்மளை நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. பாருங்க எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த ஷிகாரா ரைட் அப்படின்னுட்டு. ஸோ நம்ம ஸ்ரீநகரில் இருந்து நம்ம வேறு ஏதாவது நியரஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து உலர் லேக் அப்படிங்கிற ஒரு லேக் இருக்குது. தட்ஸ் சால்ட் வாட்டர் லேக். அதை நம்ம வந்து விசிட் பண்ணலாம். டூரிஸ்ட் யூஸ்வலாக வந்து போகக்கூடிய டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குல்மார்க், சோன்மார்க் அப்படிங்கிற இந்த 2 டெஸ்டினேஷன். ஸோ இதில் குல்மார்க் அப்படிங்கிறது வந்து நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஒரு பிளேஸ். இந்த பஹல்காம்ங்கிற இந்த ஸ்னோ வேலியும் ஐஸ் இருக்கக்கூடிய அந்த குல்மார்க்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் அதுதான் சோன்மார்க்குங்கிற ஒரு பிளேஸ். ஸோ இந்த 3 பிளேஸ் இல்லாத இந்த தால் லேக் இவ்வளோ தான் காஷ்மீரில் வந்து அடிக்கடி வந்து மக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காஷ்மீருங்கிற இந்த ஸ்ரீநகர் கேபிட்டல் சிட்டி வந்து ஜீலம் அப்படிங்கிற ஒரு ரிவரில் தான் வந்து இந்த ஸ்ரீநகர் வந்து சிட்டி வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்ரீநகரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தால் லேக் மட்டும் இல்லாமல் ஷாலிமார் கார்டன் அப்படிங்கிற ஒரு முகல் கார்டன் இருக்குது. சங்கராச்சாரியா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது. ஹசரத் பால் ஷ்ரைன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிக் மாஸ்க்கும் வந்து இருக்குது. முகலாயர்களுடைய ஜாமா மஸ்ஜித் அதுவும் வந்து இங்கே இருக்குது. சில குருதுவாராஸ், ஆல் சயின்ஸ் சர்ச் இதெல்லாமே வந்து காஷ்மீருடைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம தால் லேக்கினுடைய எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சன்செட்டான அந்த ஒரு டைமில் ஷிகாராவில் நம்ம தால் லேக்கில் ரைட் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், தால் லேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து லால் சவுக் அப்படிங்கிற இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீநகரில் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த லால் சவுக்கில் வந்து நீங்கள் பண்ணுறப்போ. ஸ்னோ இருக்கிறப்போ இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். ஸ்னோ இல்லாததுனால நார்மலாக இருக்குது.